என் பேர் கற்பகம் சார். எனக்கு வந்து 64 வயசு ஆகுது சார். இங்கே வந்து என்னுடைய கணவர் வரும்போது நாங்கள் இந்த வீடு வாங்கும்போது இந்த ரோட்டில் வீடுங்க பில்டிங் எங்கள் லைனில் மட்டும் பில்டிங் இருந்தது. அப்போ வந்து உள்ளெல்லாம் கூட பில்டிங் கட்டலை, ரோடு ஃபுல்லாக மரம் வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து பள்ளிக்கரண ஸ்கூலில் அக்ரிகல்ச்சர் வாத்தியாராக வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போல்லாம் அவர் ரிட்டையர் ஆகலை. அதுக்கு அப்புறமா அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மரங்கள்லாம் வச்சார் சார். 15-20 மரம் வச்சார் சார். வச்ச போது எல்லாமே நான் கூட சொன்னேன், நீங்கள் வைக்கிறீங்க தண்ணி ஊற்றணும். நானே தண்ணி ஊற்றுறேன், தினம் தண்ணி பிடிச்சி வீட்டிலேருந்து தண்ணி பிடிச்சி தினம் அந்த மரத்துக்கெல்லாம் ஊற்றுவார் சார். அது வரைக்கும் எல்லா மரத்தையும் வளர்த்தாரு சார். அவ்வளோ வளர்த்த பிறகு இப்போ பண்ண நல்லா வளர்ந்த மரம் சார். வளர்ந்து மரம் வந்த உடனே இப்போ என்ன பண்ணாங்க, காவா கூட ஒரு நாள் காவா வந்து கிளீன் பண்ணல, காவாவை மண் எடுக்கல, சுத்தம் பண்ணல, எவ்வளோ சொல்லி பார்த்து கூட காவால தண்ணியும் போகல. அதெல்லாம் செய்யல சார். மரத்தை வெட்டணும் நாங்கன்னா அப்போ கூட கேட்டால் எதுக்கு மரத்தை வெட்டுறீங்க, களையை மட்டும் வெட்டுங்கன்னு எவ்வளோ கெஞ்சினேன் சார். கெஞ்சின பிறகு கூட இல்லை நாங்கள் இது பண்ணலை, மரம் வெட்ட சொல்லி பஞ்சாயத்தில் ஆர்டருன்னு சொல்லிட்டு மரம் ஃபுல்லாக வெட்டி எடுத்தாங்க சார். எனக்கு ரொம்பவே அது 3 நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரத்தோட படுத்துட்டு இருக்கேன் சார். நான் சாப்பிட கூட இல்லை சார். அவ்வளோ மதம் ஆதகமா இருக்கு சார். அவரோட நினைவாவா இருந்தது. அவ்வளோ பேருக்கு அவர் நல்லதுதான் செஞ்சாரு. அது வரைக்கும் வச்சாரு சார் மரம். எனக்கு மனசே ஆறல, கஷ்டமா இருக்கு சார். ரொம்பவும் மனம் கஷ்டமா இருக்கு. ஒரு மரம் வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் சார். அது அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அந்த மரம் எவ்வளோ, நான் பொதுவா கூட எங்கேயாவது கேட்டா கூட மரம் வளர்க்குறீங்களா, காசு தரேன், நான் தரேன்னு சொல்லுவேன், கேளுங்க. நான் எல்லாருக்குமே ஏதாவது ரோட்ல கிடந்தா கூட, நாய் செத்து கிடந்தா கூட நாங்க காசு கொடுத்து எடுத்து போட சொல்லுவாரு எங்க வீட்டுக்காரு. அவ்வளவு மரத்தை வளர்த்து எல்லாம் பண்ணோம் நாங்க தான். இன்னைக்கு ஒரு மரம் இல்லை, அப்படியே வாசல்ல வந்து நின்று பார்த்தா வெட்டுன்னு இருக்கு சார். கஷ்டமா இருக்கு சார் மனசு. நான் நாள்ல இருந்து அழுதுட்டே தான் சார் இருக்கேன். இப்ப மரம் வெட்டினது உங்க வீட்டுக்காரங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? அதான் மரம் வெட்டினது எங்க வீட்டுக்காரர் இருந்தா எப்படி இருக்கா, அவர் பச்சுன்னு வளர்ந்தது. அவர் வச்ச மரம் எல்லாருக்கும் காத்து கொடுக்குது, நிழல் கொடுக்குது, அவருடைய நினைவா இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. சார் இருந்த போது நல்லா மரம் அழகா வளர்த்து விட்டாரு, அவர் தான் எல்லா வேலையும் செய்வாரு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த தெருவுல இருக்கவங்க அத்தனை பேரும் சொல்லுவாங்க. அவர் இப்ப இறந்த பிறகு எனக்கு அந்த மரத்தை பார்த்துதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. இப்ப அந்த மரமும் இல்லைன்னு வெட்டுன்னு இருக்கு சார். ரோடு ஒரு மரம் கூட இல்லாத வெட்டிட்டாங்க சார். ஒரு நாள் 2 நாள் வளர்த்த மரமா சார் அது? 14-13 வருஷமா வளர்த்த மரம் சார் அது. இல்ல கொய்யா மரம் மாமரம் வச்சு நான் பலன் அனுபவிக்கிறதுக்காக, நாங்க சாப்பிடுறதுக்காக மரம் வைக்கல. புங்க மரமும் காட்டுவா மரமும் தான் வச்சாரு காத்து வரத்துக்கு.